ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 1/12/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். சுவாமியே சரணமையப்பா. தக்ஷாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை ஏகாதசி, சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். விருச்சிக லக்னம், இருப்பு 2 நாழிகை 43 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:36 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:52 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 1 மணி 3 நிமிடங்கள் வரை சித்தி, அதன் பின்பு இரவு 10:16 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 3:32 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:36 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:52 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். பூரம் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை ஏகாதசி. நேர சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரால் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அதேமாரி இன்றைக்கி ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி சுபமுகூர்த்தம். அதேமாரி திருமண வாழ்வில் இணையும் அனைத்து இனிய தம்பதிகளுக்கும் எங்களது மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள். அதேமாதிரி இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதால நவ கிரகங்களில் உள்ள மாத்திருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். நவநாயகர்களின் கிரகநிலைகள்: கடகராசியில் குரு வக்கிரகதியில், சிம்மராசியில் கேது, துலாம் ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சந்திரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, நேற்றுக்கு எப்படி நீங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருப்பீங்க. ஏன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று இன்றைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு சில அற்புதமான செலவுகளை வைப்பார்கள். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் எளிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹயக்ரி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப நாளாக யார்கிட்டையோ கொடுத்த கடன் ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும்.
இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் நாள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் இன்றைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். குரு பகவானின் பார்வை பெறதுனால இன்றைக்கி உத்தியோகஸ்தர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அலுவலகத்தில் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் சாதகமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால மனதில் ஒரு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவிற்கு வரும். தொழில் ரீதியாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அதற்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவாக சிந்தனைக்கு வருவார்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் செய்தால் அபிவிருத்தி அடைவார்கள். இல்லையெனில் வீண் பழி அவமானங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிரத்தையாக இருக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சனீஸ்வர பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சரிப்பதால் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அதி அற்புதமாக நடைபெறும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா நேற்றுக்கு எப்படி ஃபுல் பவரோடு இருந்தீங்களா, அதை விட இன்றைக்கி கூடுதல் பவரே கிடைக்கும். சர்ஃப் எக்ஸல் சூப்பர்.
என்னென்னா இன்றைக்கி பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வளோ வேலை பளு இருந்தாலும் அதை அருமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு பவர் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி கண்டிப்பாக காலையில் எழுந்தோடனே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லைன்னாலும் ஒரு தடங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணம் ஒன்றை மேற்கொள்வார்கள். அதன் மூலம் மக்கள் மனதில் அவர்கள் இடம் பிடிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் சில வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணம் சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கோ கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில முன்னேற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிக்க பெற்று மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் மூலம் தொலைபேசி தகவல் ஒன்று கண்டிப்பாக மனதிற்கு இனிமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல நாள். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கும்.
தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு நூதன பொருட்சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் அதேமாரி நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதேமாரி இன்றைக்கும் இருந்துருங்க. கப்சிப் காராவடை. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட தான் சேர்ந்துட்டுருக்கார். ஆனால் குரு பகவான் பார்த்துன்னு தான் இருக்கார். அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலும் தெளிவாக காணப்படுவீர்கள். சில காரியங்கள் இழுபறி ஆனாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். இருந்தாலும் வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அத்தியாற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.